வந்து சீக்கிரம் வந்து ஓடி 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 ஓடி. இந்த பொண்ணு கர்ப்பமானாலும் ஆனா இந்த பயலோட அலப்பற தாங்க முடியல. இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கான். சின்னையா உள்ள வந்துரு கதவை சாத்திடுவோம், எல்லாம் அம்மா கம்போட வந்துருவாங்க. தள்ளி நில்லீசு. வா 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 வந்து உட்காரு. அட வாயிசு உட்காரு. தேன் பாட்டில் பத்திரமா வச்சிருக்கியா? எங்க கூடாத கொண்டா. அப்பா இத பத்திரப்படுத்தி கொண்டு வர்றதுக்குள்ள இந்த ஐசு உனக்கு பிடிச்ச தேனு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு கடன்னு குடிச்சிரு. என்ன சின்னையா, இது என்ன ஜூஸா? அப்படியே கண்ண மூடி கடகடன்னு குடிக்கிறதுக்கு தேனு சின்னையா. இத அப்படிலாம் குடிக்க கூடாது. நீங்க போய் ஒரு ஸ்பூனும் கிண்ணமும் எடுத்துட்டு வாங்க. ஈசு எதுக்கு அதெல்லாம்? நீ தேனு கம்மியாயிரும்லாம் கவலைப்படாத. உன் சின்னையா அவரோட போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு போன் பண்ணா போதும், அவர் இதே மாதிரி பாட்டுல கொரியர்லயே அனுப்பிடுறேன்ட்டாரு. அப்படி இல்ல சின்னையா, நான் தேனு தீந்து போயிடும் சொல்லல. தேனை மொத்தமா சாப்பிட முடியாது, டெய்லி 2 ஸ்பூன் தான் சாப்பிடணும். போங்க, ஸ்பூனும் கிண்ணமும் எடுத்துட்டு வாங்க. போங்க. அப்படியா? சரி இந்த எடுத்துட்டு வரேன். நல்ல வாசனையா இருக்கு. ஒரிஜினல் தேனு தான். சின்னையா சீக்கிரமா வாங்க. வந்துட்டேன் ஈசு, வந்துட்டேன். இந்தா கொடுங்க. இத சிந்தாம எடுக்கணும். ஏன்னா சிந்துச்சுன்னு வைங்களேன், நைட்டு எறும்பு வந்துரும், நம்மளால தூங்கவே முடியாது. ஓஹோ, இந்தாங்க. இல்ல ஈசு, நீ தான் மலை தேன் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட. உனக்காக தான் நான் இம்புட்டு தூரம் போய் கஷ்டப்பட்டு இதை வாங்கி வந்திருக்கேன். அதனால நீ எப்படா அந்த வாய சாப்பிடுவேன்னு நான் ஆர்வமா வந்திருக்கிறேன். நீ என்கிட்ட நீட்டுற, நீ தான் முதல்ல சாப்பிடணும். சாப்பிடு. சூப்பரா இருக்கு சின்னையா. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இந்தாங்க. எப்படி இருக்கு? பயங்கர தித்திப்பா இருக்கு லைசு. சின்னையா, எனக்காக நைட்டு பஸ்ல கிளம்பி போய் தேன் வாங்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஈசு நீ? கைய கொடுங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்ல சின்னையா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல ஈசு. ஒரு நிமிஷம் வலிக்கு. காமிங்க. ஈசு, என்ன சின்னையா, என்ன காயம் இது? அது ஒண்ணு இல்ல ஈசு. ஒண்ணும் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஒண்ணு இல்ல ஈசு, அதை விட அதை ஏன் போய் பேசிக்கிட்டு? சின்னையா, இங்க பாருங்க, இப்ப நீங்க சொல்லல, அதுக்கப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ஈசு ஏன் நீ இப்படி எல்லாம் சொல்ற? அப்ப சொல்லுங்க. சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, நீ உனக்கு கொல்லிமலை தேனு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்ட. அதான் அந்த ஊர்ல யாருக்கிட்ட ஒரிஜினல் தேன் கிடைக்குன்னு விசாரிச்சு போனேன்னா, அந்த தேன் எடுக்கிறவருக்கு 1 வாரமா காய்ச்சலாம், அவர் மலை ஏறலன்னு சொன்னாரு. வேணும்னா பழசு இருக்கு, வாங்கிட்டு போறீங்களான்னு கேட்டாரு. ஐயோ, என் பொண்டாட்டி வாயு வயிறுமா இருக்கிறாயா, அவ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டா. அதனால நீங்க கொஞ்சம் புது தேனா நல்லா எடுத்து கொடுங்க என் கண்ணு முன்னாடின்னு சொன்னேன். என்னப்பா அவங்க கூட பெரிய ரோதனையா போச்சுன்னாரு. அப்புறம் நான் பேசுனதை பார்த்து அவர் கொஞ்சம் மனசு இறங்கிட்டாரா. அதனால சரி வான்னு கூட்டிக்கிட்டு மலை மேலே போனாரா. அங்க ஒரு பெரிய தேன் கூடு. அவரு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்க அந்த சாக்கெல்லாம் போட்டுக்கிட்டு போனாரா. தம்பி நீ கீழே ஏறு, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு இந்த தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துட்டு போனாரா. நான் அவருக்கே தெரியாம அவர் உண்மையான தேனை தான் எடுக்கிறாரான்னு சந்தேகப்பட்டு பின்னாடியே போயிட்டேன். அவரு தேனியை விரட்டினதும் அதில் ஒரு 5-6 பறந்து வந்து
அது விரட்டின கோவத்தில் வந்து என்னைய கொட்டி பிடிச்சி நானும் துண்டை வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். அது ஒரே போடா போட்டு பிடிச்சி. அதான் நல்லா வீங்கி இருந்தது. அவர் மருந்து தடவி விட்டாரா, அதில் அப்படியே வண்டியில் வரும்போது அசந்து தூங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீ ஒன்றும் நினைக்காத, விடு. என்ன ஈசு நீயே? என்ன சின்னையா, தேனி கடிச்சத நீங்க பாட்டுக்கு எறும்பு கடிச்சிட்ட மாதிரி சாதாரணமா சொல்றீங்க. தேனி கொட்டிருக்கு, வலியில உயிரே போயிருக்கும் சின்னையா. ஏதோ தேனோட போயிடுச்சு. வேற ஏதாவது பாம்பு கீம்பு கடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? எனக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்படணுமா? ஏ என்ன ஈசு கஷ்டப்படுற அது இதுன்னுலாம் சொல்ற? நான் இதுல கஷ்டப்படவே இல்லை. நான் தேன் எடுக்க இஷ்டப்பட்டு தான் போனேன். இங்க பாரு, நீ ஒன்று கேட்ட அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஈசு. ஈசு என்ன நீ இப்படி எதுக்கு இப்ப அழுது கண்ணீர்லாம் விட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இப்ப அழுதுன்னு வையேன், அப்புறம் நம்ம குழந்தை இப்ப நம்மளை பத்தி என்ன நினைக்கும்? எனக்கு புரிஞ்சு போச்சு. அடடே, நம்ம அம்மாவை நம்ம அப்பா அடிச்சிட்டாரு போல இருக்கே, அதனாலதான் நம்ம அம்மா இப்படி அழுகுறாங்கன்னு தானே நம்ம குழந்தை நினைக்கும். இங்க பாரு, தயவு செஞ்சு இப்படிலாம் நீ கண் கலங்கிட்டு இருக்காத ஈசு. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா நம்ம பாப்பா என்ன நினைக்கும் சொல்லு? நம்ம அப்பா ஒரு குடும்பக்காரன்னு நினைக்காது. சீரியஸு சரி, கண்ணெல்லாம் கலங்க கூடாது. சொன்ன கேளு, நல்ல பிள்ளை இல்ல, சொன்ன கேளு. அப்படியா? சரி இருங்க, நான் என் குழந்தைகிட்ட உன் அப்பா எனக்காக மலை தேனு வாங்கிட்டு வர போய் அவருக்கு தேனு கொட்டிடுச்சு, அவர் இப்படிலாம் பண்றது அவருக்கே நல்லா இருக்கான்னு கேக்குறேன். நான் நம்ம குழந்தைகிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்பதான் நீங்க சரியா வருவீங்க. ஏன் ஈசு, நான் ஏதோ உன்னை சிரிக்க வைக்கணும்னு தான் அப்படி சொன்னேன். உண்மையிலேயே நம்ம பேசுறது நம்ம குழந்தைக்கு கேக்குமா? ஆமா கேக்கும் சின்னையா. நம்ம பேசுறதெல்லாம் நம்ம குழந்தை கேக்கும். இப்ப பாருங்க, நம்ம பேசுறதெல்லாம் அது கேட்டுட்டு தான் இருக்கும். அப்படியா? ஆமா. ஐயோ ஈசு, இரு இரு இரு. பாப்பா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன் அம்மாவுக்காக அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் உன் அப்பா கண்டிப்பா வாங்கி தருவேன். அதுக்கு பதிலா உன் அம்மா ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தரணும். அவளோட சிரிப்பை மட்டும் தந்துக்கிட்டே இருக்கணும்னு உன் அம்மாட்ட நீயே சொல்றியா? எனக்கு அதுவே போதும். என்ன பாப்பா, இத உன் அம்மாட்ட சொல்லிருவேல? சின்னையா, நம்ம பாப்பா சரின்னு சொல்லிடுச்சு.